ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம பார்த்துட்டு, இந்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. A centrifugal pump delivers water against a net head of 14.5 மீட்டர் குடுத்திருக்காங்க. அப்போ ஹெட்டோடைய வேல்யூ 14.5 மீட்டர் அண்ட் a design speed of 1000 rpm. ஸோ ஸ்பீட் வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்க? 1000 rpm. The veins are curved back to an angle of. ஸோ the veins எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பேக்ல தான் இருக்கும். ஓகேவா? எப்போ வாட்டர் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, அந்த டைரக்ஷன்ல அந்த வெயின் இருக்காது. ஸோ அதுக்கு அப்படியே பேக்ல தான் இருக்கும். ஓகே, ஆப்போசிட் சைடுல தான் இருக்கும். அது எவ்வளவு குடுத்திருக்காங்க? 30 டிகிரி வித் த பெரிஃபெரி. அப்போ இது இருக்கு அவுட்லெட். அடுத்த அவுட்லெட் வந்து 5 is equal to 30 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் தி இம்பெல்லர் டயாமீட்டர் இஸ் 300 mm. அப்போ இம்பெல்லர் டயாமீட்டர், அப்போ டயாமீட்டர் இப்ப எல்லாமே நம்ம அவுட்லெட் தான் பார்க்குறோம். அப்போ அவுட்லெட்ல என்ன வரும்? டயாமீட்டர் D2 தான் வரும். ஸோ 300 mm. அண்ட் வித் அண்ட் அவுட்லெட் வித் வந்து அப்போ B2 உடைய வேல்யூ எவ்வளவு? 50 mm. ஓகேவா? ஸோ வித் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? B2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதில் 50 mm. இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டிவைட் பை 1000. ஓகேவா? டிட்டர்மைன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த பம்ப் இஃப் மேனமெட்டிக் எஃபிஷியன்சி இஸ் 95%. நம்ம ஈட்டா மேன் இஸ் ஈக்குவல் டு 95. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது? பை D2 B2 இன்டு VF2. ஓகே, இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இல்ல D2 நமக்கு தெரியும், B2 நமக்கு தெரியும். பட் என்ன கண்டுபிடிக்கணும்? VF2 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த VF2 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாருங்க இதுக்கு நமக்கு 5 உடைய வேல்யூ தெரியும். அப்போ tan 5 is equal to இந்த VF2 ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு போடும்போது என்ன பண்ணுவீங்க? U2 minus VW2. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா ஃபார்முலா. ஸோ அதுக்கு நம்ம VF2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க அப்படின்னா, U2 உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. pi into D2 into n divided by 60. ஸோ D உடைய வேல்யூ 0.3 into n உடைய வேல்யூ 1000 divided by 60 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு U2 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? நமக்கு ஆல்ரெடி ஒரு கிவன் கொடுத்திருக்காங்க. மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு இது ஃபார்முலா. ஓகேவா? GHM divided by VW2 into U2. இதுல பாருங்க நமக்கு எது எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஈட்டா எம் குடுத்திருக்காங்க. எவ்வளவு குடுத்திருக்காங்க? 95% குடுத்திருப்பாங்க. அத நீங்க 95 டிவைட் பை 100 போட்டுக்கணும். ஓகேவா? சோ நமக்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஈட்டா மேன் இங்க வந்துருது. ஓகேவா? அப்ப G உடைய வேல்யூ 9.81, H ஹெட் உடைய வேல்யூ குடுத்திருக்காங்க 14.5 டிவைட் பை ஈட்டாங்கிற ஒரு உடைய வேல்யூ 95% குடுத்திருப்பாங்க. அது டிவைட் பை 100 போட்டுக்கோங்க. இன்டு U2 உடைய வேல்யூ இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு VW2 உடைய வேல்யூ தெரிஞ்சிரும். ஸோ லாஸ்ட் என்னது? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா tan 5 is equal to VF2 divided by U2 minus VW2. ஓகேவா? ஸோ இதுல நம்ம லாஸ்டா VF2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ tan 5 உடைய வேல்யூ 30 டிகிரி இன்டூ U2 உடைய வேல்யூ எவ்வளவு? 15 பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். 15.70 மைனஸ் VF2 உடைய வேல்யூ 9.54. இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு VF2 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா tan 5 உடைய சப்ஸ்டியூட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து U2 உடைய வேல்யூ VW2 சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு VF2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பை இன்டூ D2 இன்டூ V2 இன்டூ VF2. ஸோ எல்லா வேல்யூ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Q உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.